ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ காளான் தொக்கு எப்படி செய்வோன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு 1/4 கிலோ காளான் வாங்கி சின்னதாக அதை கட் பண்ணணும். சின்னதாகவும் கட் பண்ணலாம், பெருசாகவும் கட் பண்ணலாம். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது நமக்கு 1/4 கிலோ காளானும், ஒரே ஒரு பல்லாரி, அப்புறம் ஒரு தக்காளி. இவ்வளோ தான் இதுக்கு நான் எடுத்திருக்க திங்ஸு. அந்த உள்ளியையும் சின்னதாக நம்ம காளான் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பல்லாரியை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு தக்காளியையும் அப்படி சின்னதாக கட் பண்ணி முதல்ல வச்சிடணும். நமக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்னென்னா, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சீன்சட்டியை வச்சு நம்ம கடுகு அழிக்க போகிறோம். ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளி, அப்புறம் காஞ்ச மிளகு, கறிவேப்பிலையும் போட்டு நம்ம பொன்னிறம் ஆக அளவுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடணும். கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை நம்ம போட்டு வதக்க போகிறோம். இதில் பல்லாரியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை இனி எடுத்து அதே நம்ம தக்காளி பல்லாரி கூட போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும். இதுக்கு கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. ஏன்னா இதில் நீர் சத்து நிறைய இருக்கனால நம்ம இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. அதிலே தண்ணி ஊறி வந்துடும். அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் மட்டன் மசாலா, நமக்கு உரைப்புக்கு ஏற்ற மட்டன் மசாலையை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். தண்ணியை விட்டுறாதீங்க. இதுலேயே தண்ணி ஊறி வந்துடும். அதுலேயே நமக்கு வெந்து கிடச்சிரும் காளான். பார்த்திங்களா, நல்லா தண்ணி ஊறி நல்லா வேவுது. அப்போ நான் இதை நல்லா இந்த தண்ணி வற்ற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டு மஞ்சள் பொடியையும் போட்டு இறக்க தான் சுவையான காளான் தொக்கு ரெடி. இது சோறு கூட வச்சோ, பூரி கூட வச்சோ, தோசை கூட வச்சோ, எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல சத்து மிகுந்த காளான் தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.